எனக்கு ஒரு கேஸ் பார்க்கணும் நீங்க அப்படின்னாங்க. சரிம்மா என்ன? ஓ ஒரு பொண்ண பத்தி தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. யாரு அப்படின்னு கேட்டேன். அது என் பொண்ணு தான்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. லவ் வளர்த்துற பண்ணாங்க. ஆ அவங்க லவ் பண்றாங்க அப்படின்னும் சொல்லலாம். ஆ அவங்க வந்து லவ் எல்லாம் பண்ணல அப்படின்னும் சொல்ல முடியாது. லெஸ்பியன் ஆக்டிவிட்டில இருந்தாங்க. இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஊர்கள்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த லெஸ்பியன் ஆக்டிவிட்டி அப்படின்னோடனே இது நீங்க எப்படி கரெக்ட் பண்ணுவீங்க? தெரியலையே மேம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு நடக்குது அப்படின்னா ஏமாத்தி சமூகத்துல அந்தஸ்து வேணும் அப்படின்னு இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, ஆனா ஒரு நாள் கூட 2 பேரும் சேர்ந்து இல்ல. அப்ப பார்க்கும்போது பார்த்தாக்க அவங்க இந்த இந்த மாதிரியான ஒரு உறவு முறையில அவங்க சொசைட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியோட திருமணமான ஒரு பெண்மணியோட ஒரு உறவு இருந்திருக்கு. இம்போர்ட்டண்டா இருக்கவங்க, அதுக்கப்புறம் வந்து ஹோமோசெக்சுவல் வச்சுக்கிறவங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு பெரிய ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது, ஸ்டேட்டஸுக்காக ஒரு திருமணத்த செஞ்சுக்கிட்டு, நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். அதுதான் உங்க பேரண்ட்ஸ்க்கு வேணும். வணக்கம் மேம். வணக்கம். தொடர்ந்து நெறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவா புரியிற மாரி எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இதுல வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கிற டவுட் மேம். இப்ப பார்த்தா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், நெறைய பேரு தங்களோட தேவைகளுக்காக வயது வித்தியாசம் பார்க்காம வந்துட்டு ஆண்களையும் சரி, பெண்களையும் சரி தேடி போறாங்க. இதுல குறிப்பா பார்த்தா ஒரு ஆண் வந்துட்டு நெறைய பெண்களோட எப்படின்னா வந்துட்டு இது ஒரு ஒரு ஆப் இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு. மாத்தி மாத்தி பத்தி நெறைய பேர் கூட செக்ஸ் வச்சுக்கிறாங்க. அதேபோல சில பெண்களும் அப்படி பண்றாங்க. இந்த மாதிரி ஏதாவது கேஸஸ் உங்ககிட்ட வந்திருக்காங்க? இது வந்து அ வித்தியாசமா கூட சொல்லலாம். ஒரு பெண்ணோட அம்மாவே எனக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி அ எனக்கு ஒரு இது கேஸ் பார்க்கணும் நீங்க அப்படின்னாங்க. சரிம்மா என்ன? ஓ ஒரு பொண்ண பத்தி தான் பார்க்கணும் அப்படின்றாங்க. யாரு அப்படின்னு கேட்டேன். அது என் பொண்ணு தான்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்னங்க உங்க பொண்ண பத்தி நீங்க ஏங்க பார்க்குறீங்க அப்படின்னா, இல்ல நான் அவளுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன். அவ வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்றா. அவ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என் பொண்ணா இருந்தா கூட தான் என்னம்மா இன்னைக்கு உலகம் கெட்டு கிடக்கு. கரெக்ட். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அந்த மாரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அத நம்ம சரி பண்ண முடியுமான்னு எனக்கு பார்க்கணும். இல்ல நான் அட்லீஸ்ட் வந்து அது அவளுக்கு திருமணம் செய்வதையாவது நான் நிறுத்திடுவேன். அதாவது கட்டாய கல்யாணம் பண்ணி, அதுல வந்து அங்க போய் அவங்களுக்கு பிரச்சனை. அந்த குடும்பத்துக்கும் திருமணம் என்பது 2 பந்தம் இல்லையா? நான் அததான் நான் நெறைய பேருக்கு சொல்லுவேன். எதுக்கு இந்த மாரி நீங்க பண்றீங்கன்னு சொல்லுவேன். ஆனா இந்த அம்மாவே சொல்றாங்க. என் பொண்ணு வந்து இன்னொரு குடும்பத்துல போய் அந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை ஏற்படக்கூடாது. 2 கு உறவுகளும் வந்து கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தாம்மா நான் வந்து உங்கள பார்க்க சொல்றேன் அப்படின்னதும் நான் சொன்னேன், உண்மையிலேயே நீங்க சூப்பர் அம்மா மம்மி, நீங்க." சூப்பர் அம்மா. ஆ. அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வந்து அது அது சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. பட் ஷி வாஸ் ஏபிள் டூ திங்க் இன் அதர்ஸ் பொசிஷன். இப்ப நம்ம கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி குடுத்தா, அங்க ஒரு பெரிய குடும்பமே இருக்கும்ல. அங்க அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, சித்தி, ஒண்ணு விட்டு சித்தப்பா எத்தன பேர் இருப்பாங்க. இந்த பொண்ணு அங்க போய் ஒரு பிரச்சனைய பண்ணிடுச்சுன்னா திரும்போ, இத கவுன்சிலிங் பண்ணி கூட அங்க போய் பிரச்சனைய பண்ணிடுச்சுன்னா, அந்த குடும்பத்துல இருக்க உறவுகள்லாம் எப்படி இருக்கும்? எந்த மனநிலைமையில இருக்கும்? திருமணம்ங்கிறது எல்லாரும் சேர்ந்து கூத்தடிச்சு இப்ப நீங்க பார்க்குறீங்க திருமணங்களும் விமரிசையாக நடத்துறாங்க. வேற மாதிரி நடக்குது. லட்சக்கணக்கு கோடியில போயிருச்சு செலவுகள் எல்லாமே இப்போ. அதெல்லாம் பண்ணிட்டு இந்த பிள்ளைங்க வந்து ஒண்ணா சேர்ந்து இருக்கல. அதனால குடும்பம் வந்து பிரியுதுங்கும்போது, இந்த சைடு பந்தங்களும் 2 சைடு பந்தமும் எல்லாம் அந்த கொண்டாட்டத்துல சேர்ந்திருப்பாங்க. நாளைக்கு எங்கேயாவது ரோட்ல கீட்ல பார்த்தா கூட இப்படி திரும்பிட்டு போற மாரி தான் இருக்கும். நான் அப்ப உடனே அவங்களுக்கு பாராட்டுனேன் அந்த அம்மாவ நானு. அம்மா நீங்க வயசா திங்க் பண்ணியிருக்கீங்க. அ வந்து இப்ப தப்பு நம்ம பிள்ளை மேல இருந்தா, அத வந்து நம்ம திருத்தணும். இல்லன்னா வந்து இந்த திருமணம்ங்கிற உறவே அதுக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணுங்கிறத நீங்க எடுத்தீங்கன்னு கேஸ் குடுத்தோனே உங்ககிட்ட நான் பாராட்டிட்டேன் அவங்கள. அதுக்கப்புறம் நான் அவங்கள ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது, இந்த பெண்ணுக்கு வந்து அந்த மாதிரி அ லவ் பலதரு பண்ணாங்களா மேம்? அவங்க லவ் பண்றாங்க அப்படின்னும் சொல்லலாம்.
ஆ அவங்க வந்து லவ் எல்லாம் பண்ணல அப்படின்னும் சொல்ல முடியாது. லெஸ்பியன் ஆக்டிவிட்டில இருந்தாங்க. ஓ! ஓகே. இந்த லெஸ்பியன் ஆக்டிவிட்டில இருந்தோனே ம் அவங்க அம்மா வந்து அத டவுட் பண்ணியிருக்காங்க. ம். ஃபோட்டோ நான் எடுத்து அனுப்பிச்சதையுமே வந்து அவங்க அ ஆமா, இது என் பொண்ணோட ஃப்ரெண்டு தான். அவ வந்து இங்க கிராமத்துல தான் இருக்கா. ஆனா அடிக்கடி வந்து காணாம போயிடுறா. அடிக்கடி காணாம போறான்னா இங்க வந்துடுறா. ம். 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 ஸோ எனக்கு இது ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. அ எனக்கு வந்து நானு சாமிய வேண்டிக்கிட்டு தான் உங்ககிட்ட குடுத்தேன். அட்லீஸ்ட் வந்து யாராவது பையன லவ் பண்ணா கூட பரவாயில்ல. இது இருக்கக்கூடாது அப்படின்னு நெனச்சேன். ஆனா வந்து இந்த மாரி ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அ அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட சொல்லும்போது, எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. ஆ ஆனா இது இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஊர்கள்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நெறையவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த லெஸ்பியன் ஆக்டிவிட்டி அப்படின்னோன, இது நீங்க எப்படி கரெக்ட் பண்ணுவீங்க? தெரியலையே மேம் எப்படி கரெக்ட் பண்ண முடியும்னு. ஏன்னா அது கேட்கும்போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவங்களோட அ கரண்ட்ல அது ஹேப்பியா இருந்தாலுமே ஃபியூச்சர் எங்க போய் முடியும்? அப்படிங்கிறது ஒரு மாதிரியான ஒரு கேள்விக்குறி. அந்த லெஸ்பியனா இருக்கிறவங்களா சரி, ஓரின சேர்க்கையில இருக்கிறவங்க வந்துட்டு, சில பேர் அவங்களோட பாலினம் இதுதான் அப்படிங்கிறத இவங்க இந்த இந்த மாதிரி தான் வெளிய சொல்லாம, இன்னொருத்தவங்கள அவங்க அம்மா சொன்ன மாரி தான். இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டு, அவங்களே ஏமாத்திட்டு, இவங்க ஏமாத்திட்டு நெறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா இருக்காங்க. ம். நெறைய இருக்கு. ம். அதுவும் நெறைய இருக்கு. ம். ம். ஸோ அதனால இந்த நான் நான் ஆக்சுவலா நான் வந்து அந்த அம்மாவ தான் பாராட்டுவேன். ஏன்னா, எப்படியுமே அம்மாவுக்கு வந்து ஒரு புள்ள பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், தப்பு பண்ணா அந்த அம்மாவுக்கு உடனே தெரியும். பக்கத்துல நின்னு தப்பு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீ கடல் கடந்து போய் தப்பு பண்ணா கூட அந்த அந்த உள்ளுணர்வு ஃபீல் உள்ள சொல்லிரும். தெரிஞ்சிரும். ஆமா. அம்மா சொல்லிருவாங்க. ஆமா. ஸோ அதனால அந்த தாய்மைய நான் வந்து உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். அ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு நடக்குது அப்படின்னா, ஏமாத்தி சமூகத்துல அந்தஸ்து வேணும் அப்படின்னு இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி குடுத்து, அந்த வீட்டு உறவு இது வந்து ஒரு பெரிய இடத்துலயே இந்த பிரச்சனை நடந்திருக்கு. ரொம்ப பெரிய ஆளுங்க. கோடிக்கணக்குல செலவு பண்ணினாங்க. சாப்பாடு வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு சாப்பாடு போட்டுருக்காங்கன்னா, பார்த்துக்கோங்க அது எவ்வளோ பெரிய திருமணமாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நாள் கூட 2 பேரும் சேர்ந்து இல்ல. எங்ககிட்ட வந்து கேஸ் குடுத்து பெரிய இடம் அப்படிங்கிறதுனால, நம்ம வந்து ஒரு 3 மாசம் வரைக்குமே வந்து ஆச்சு இந்த கேஸ முடிக்கிறதுக்கு. எடுக்கும்போதே நாங்க சொல்லிட்டோம், "வி வில் டேக் டைம்ன்னு." யூசுவலா 1 மந்த்ல அத நம்ம முடிச்சுருவோம். பட் 3 மாசங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்ப பார்க்கும்போது பார்த்தாக்க, அவங்க இந்த இந்த மாதிரியான ஒரு உறவு முறையில, அவங்க சொசைட்டிலயே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியோட திருமணமான ஒரு பெண்மணியோட ஓ! திருமணமான பெண்மணியோட. அ ஒரு உறவு இருந்திருக்கு. இது நெறைய இப்ப நம்ம சேனல்ல கூட நெறைய இந்த மாரியான உறவுகள் நம்ம பார்க்குறோம். அந்த ஆமா. மாரி உங்க உறவுக்காக சிஸ்டர்லயே இப்ப சமீபத்துல குழந்தைய குழந்தையவே கொண்டுட்டாங்க ஆமா, அப்படிங்கிற மாதிரி ஆமா. வந்தது. ம். ஸோ இது வந்து இப்ப நடக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அன்னைக்கு வந்து பெரியோர்கள் எல்லாம் ஒரு வழிமுறைய வகுத்து வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு அத எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. அத கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. இத வந்து நான் ரொம்ப ஆத்தென்டிக்கா சொல்லுவேன். எப்படின்னா, அ என்னுடைய டாட்டர் வந்து ஹோமியோபதி படிச்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து அந்த ஒரு 6 கான்ஃபரன்ஸ் வந்து அவங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். டூ கெட் தியர் சர்டிஃபிகேட்ஸ், ஃபைனல் சர்டிஃபிகேட்ஸ் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலா அவ 6 முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் 7வது ஒண்ணு நான் போயே ஆவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட அடம் பண்ணிட்டு இருந்தா. நான் சொன்னேன், "எதுக்கும்மா 6 தான் முடிச்சுட்டு எதுக்கு?" அப்படின்னா, "இல்ல முடியாது." அப்போ நான் வந்து எங்க ஹோமியோபதி டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு, "டாக்டர் என்ன இது இந்த பிள்ளை ரொம்ப அடம் பிடிக்குது, போய் தான் ஆவேன்." அப்படின்னேன். "ஏன் அனுப்பிச்சா உங்களுக்கு என்னன்னு?" நாட் நெசசரி. ஆஸ் அ மதர் நானும் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா ஸ்ட்ரிக்ட்டா தான் வச்சுட்டுருப்பேன் அவங்கள. அ 6 முடிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு 7த் ஒன்னுக்கு போகணும் அப்டின்னேன். ஆ நான் இப்ப இந்த கான்ஃபரன்ஸ்ல பேசினா உங்க பொண்ண அனுப்புவீங்களா? அப்டின்னு கேட்டாரு. கண்டிப்பா அனுப்புவேன் அப்டின்னேன். ஏன் உங்கள எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களே அதுக்கு உண்டான பதிலையும் சொல்லிட்டீங்க. நான் வந்து இப்போ எனக்கு வந்து 60 வயசு ஆகுது. என்னோட கரியர நான் 25 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். இத்தன வருஷமா 35 வருடங்களா நான் பார்த்ததுல என்னுடைய கேஸஸ்ல என்னென்ன நானு எக்ஸ்ட்ரார்டினரி கேஸஸ் பார்த்தேன். நான் அத எப்படி ட்ரீட் பண்ணேங்கிறத சொல்லும்போது, என்னுடைய 35 வருட அனுபவத்த அவ அந்த 2 நாள் கான்ஃபரன்ஸ்ல கத்துக்குவா. என்ன மாரி எத்தன பேர் அங்க பேச வரப்போறாங்க? அது முக்கியமா? முக்கியம் இல்லையா?
அது கேள்வி என்கிட்ட வச்சாரு. இப்ப நீங்க பதில் சொல்லுங்க அப்டின்னாரு. ஆமா. அப்போ அதே கேள்வி தான் உங்ககிட்ட கேட்கிறேன். பெரியவங்க சொல்றத கேட்கலாமா? வேண்டாமா? இல்ல, இல்ல கேட்கணும். கேட்கணும். கேட்டுதான் ஆகணும். கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும்போது, அது பயமா தான் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல வெளிய மாட்டிப்பாங்க அப்படிங்கிறனால தான் நெறைய தடைகள் போடப்படுது. இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த வயசுல ஸ்கூலுக்கு அனுப்பணும். இவ்வளோ தூரத்துல தான் பண்ணணும். இவ்வளோ தான் லிமிட் குடுக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாமே வந்துட்டு இதெல்லாம் நான் சொல்லும்போது, இத இத நான் ஒரு கேஸ்ல நான் சொல்லியிருந்தேன். ம். அப்போ ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட டிபேட்டுக்கு வந்துச்சு. வந்துட்டு, "ஆ ஆன்டி, நீங்க பேசுறது தப்பு ஆன்டி. நீங்க பொண்ணு தானே! நம்ம ஏன் ஃப்ரீடமா இருக்கக்கூடாது? நம்ம ஏன் லேட் நைட் வெளிய போக்கூடாது? ஆ நமக்கு ஏன் செக்யூரிட்டி இல்ல? போலீஸ் என்ன பண்றாங்க?" ஒருத்தருக்கும் ஒரு போலீஸாம்மா வைக்க முடியும்? முடியாது. ஸோ நாம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டியா இருக்கிறோமோ, அவ்வளவு நல்லது. நம்மளுடைய பாதுகாப்ப நாம பார்த்துக்கணும். நம்மள இன்னொருத்தர் பாதுகாப்பாருங்கிறது வந்து அடுத்த விஷயம். முதல்ல நாம எப்படி நம்மள பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இல்ல ஆன்டி என்னால அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது ஆன்டி. போலீஸ்க்கு எதுக்கு இருக்கிறாங்க? எதுக்கு கவர்ன்மென்ட் இருக்குது? கேர்ல்ஸ்க்கு வந்து ஃப்ரீடம் இல்லையா? அப்படின்னு. இந்த ஃப்ரீடம்னா இவங்க எத ஃப்ரீடம்னு நெனச்சுக்கிறாங்கன்றது எனக்கு புரியல. லேட் நைட் போறது தான் ஃப்ரீடமா? அப்படிங்கிறது எனக்கு புரியல. அப்போ நான் சொன்னேன், "அ கண்ணு நான் வந்து ஊர்லேருந்து வர்றேன். செங்கல்பட்டுலேருந்து ஐ கேன் டேக் ஜிஎஸ்டி ரோட். ஜிஎஸ்டி ரோட்ல நெறைய வண்டி போகும். டிராஃபிக் இருக்கும். பட் விச் இஸ் வெரி சேஃப். என்ன டைம் எடுக்கும்? நம்ம அ வாசம் டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா 1 ஹவர், 2 ஹவர் கூட ஆகும். ஸோ தெர் இஸ் another ரூட். செங்கல்பட்டு பிரிட்ஜுக்கு அடியில போனீங்கன்னா, யூ கேன் டேக் ஒன் ரூட் தட் இஸ் வயா காயாறு. அப்புறம் இன்னொன்னு வந்து ஒரு காட்டு வழி ரோட்லயும் ஒண்ணு வரும். டூ ரீச் தாம்பரம் அப்படின்னு நம்ம இங்க மேடவாக்கம் அப்படிலாம் வரலாம். அப் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இந்த ரூட்ட வந்து காட்டு ரோட்ல வந்தேன்னா, பஞ்சர் ஆச்சுன்னா, எனிதிங் மே ஹேப்பன். நடக்காமலும் இருக்கலாம், நடக்கவும் செய்யலாம். ஆச்சுன்னா, அங்க எனக்கு யாரையாவது வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா, அது வந்து ஒரு போலீஸோட மிஸ்டேக்கா? கிடையாது. இட் இஸ் அவர் மிஸ்டேக். நீங்க வந்து ஜிஎஸ்டி ரோடு இருக்குது. நல்ல ட்ரா சிக்னல் போட்டு, ஃப்ளட் லைட் போட்டு நல்ல ரோடு போட்டு வண்டி போய்க்கிட்டு இருக்குது. அதுல போகாம குறுக்கு வழியில என்னத்துக்கு போகணும்? அப்போ இது கரெக்ட்டா, தப்பா? நீ 3 வழி இருக்குமா, நீ சூஸ் பண்ணிக்கோ அவ்வளோதான். ஸோ டிபேட்டுக்கு வந்து நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமையில இல்ல. ஸோ திஸ் இஸ் வாட் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த கருத்து வந்து அ அதுக்கப்புறம் நான் அதையும் சொல்லிட்டு சொன்னேன். "தீ சுடும் சுடும்ன்னு இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட சொன்னா, அவங்க நம்ப மாட்டாங்க. தீ வந்து சுட்ட பிறகு நம்புறாங்க." அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுட்டேன். இது ஒருத்தரோட இண்டிவிஜுவல் தாட். இதுல போய் நம்ம எதையும் என்னுடைய கருத்து. நான் இத சொல்றேன். ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும் அவங்கவங்களுடைய இஷ்டம். மேம் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த பொண்ணு வந்துட்டு தேடி போனத உங்க அம்மாவே வந்துட்டு சொல்லி நம்ம ஒரு ஆண்களும் இந்த மாதிரி இருக்காங்களா? ஆமா. இப்போ நெறைய நாங்க இந்த மாரி நெறைய இப்ப கேஸஸ் திருமணமான பண்ணியிருக்கோம். ஆண்கள், அவங்களுக்கான இனத்தவரை ஒரு ஒரு ஹோமோசெக்ஸ்ல இருக்கலாம். ஸோ என்னதான் இருந்தாலும், அவர் ஆணாவே இருந்தாலும், அவருக்கு வந்துட்டு எது பிடிக்குமோ அத தேடி தான் போவாங்க. அந்த மாதிரி ஏதாவது கேஸ் இது வந்து நமக்கு என்ன ஆகும்னா, அ டிவோர்ஸ் கேஸ்ல தான் முடியுது. இந்த மாரி நம்ம பார்த்துருக்கோம். இவங்களுக்கு வந்து ஹோமோசெக்சுவல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம். கடைசியில டிவோர்ஸ்ல தான் அது முடியும். இது ஒரு மலையாள படம் கூட வந்திருக்குது. மம்மூட்டி நடிச்ச ஒரு மலையாள படம்னு நெனைக்கிறேன். எனக்கு பேர் ஞாபகம் இல்ல. ஆ இந்த மாரி இம்போர்ட்டன்ட்டா இருக்கவங்க, அதுக்கப்புறம் வந்து ஹோமோசெக்சுவல் வச்சுக்கிறவங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா, அ ஒரு ஒரு பெரிய ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது, ஸ்டேட்டஸ்க்காக ஒரு திருமணத்த செஞ்சுக்கிட்டு, நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். அதுதான் உங்க அந்த பேரண்ட்ஸ்க்கு வேணும். பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது? ஆ அதுதான். அந்த மாரி அந்த மாரி ஒரு கேஸ்ல நாங்க உட்காந்து பேசி, நான் தான் அத டிவோர்ஸ்ன்னு போயி அது பெரிய நீ அத குடு, இத குடுன்னு கேட்காம உட்காந்து மியூச்சுவல் கன்சர்ன் உட்காந்து பேசி அத நான் சரி பண்ணி விட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் பொண்ணும், பையனும் எதுக்கு பிரிஞ்சாங்கன்னு அவங்க சொல்லவே இல்ல. பொண்ணுகிட்ட கேட்டா, பையன்கிட்ட கேட்டுக்கோ. பையன்கிட்ட கேட்டா வெரி டீசென்ட் தே போத் வேர். பையன்கிட்ட கேட்டா, பையன் வந்து பொண்ண கேளுங்க. ஆனா வந்து டிவோர்ஸ்க்கு 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. பட் எங்களுக்கு வந்து நாங்க பேரண்ட்ஸ் 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி, உட்காந்து அவங்க 2 பேரும் ஆனா 2 பேரும் இப்போ அவங்கவங்க லைஃப் அவங்கவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அவங்கவங்க லைஃப்ல அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ இந்த மாதிரியான என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு சமூகமும் அந்த மேம் இந்த விஷயமெல்லாம் வந்துட்டு முன்னாடி இருந்தே இருந்திருக்குல்ல மேம். இருந்திருக்கு. இது இப்பதான் இல்ல. இப்ப என்னன்னா இப்ப கலியுகம் ஆயிருச்சு. அந்த அந்த அன்னைக்கு மாரி இந்த வந்து மாரி எல்லாம் மீடியா இல்ல. இன்னைக்கு மீடியா மீடியா இருக்கு. இருக்கு. அதுவும் YouTube இருக்குது. நாங்க இருக்கோம். ஆமா. சோ அதனால வெளிய தெரிஞ்சிருது. சோ அந்த காலத்துல அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லாதனால இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிய தெரியல. சோ கரெக்ட். எல்லாரும் என்னன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் படிச்சுட்டாங்க. எல்லாரும் ஐ மீன் நாகரிகமா மாறிட்டாங்க. அதனால வந்து அவங்களோட யார் யார் என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அத வெளிய காமிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது அப்பையிலிருந்து இது இருந்துட்டே தான் இருந்திருக்கு. ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டே இருந்திருக்கிறாங்க. வெளிப்படையா தைரியமா சொல்றவங்க சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. சோ இலைமறை காய்மறைவாக இருந்திருக்குது. இன்னைக்கு அப்பட்டமா வெளிய தெரியுது. அவ்வளதான். சோ இதுல வந்துட்டு இவங்க மேல தப்பு, இவங்க மேல தப்புன்னு சொல்ற மக்கள் மேல தான் தப்பு அந்த அப்படிங்கிறது மக்கள் தொகை அதிகமாக கிரைம் ரேட் அதிகமாயிருக்கு அவ்வளவுதான். அவ்வளதான். கரெக்ட். சோ தொடர்ந்து இந்த மாதிரியான இன்னும் நெறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருப்போம். ஏன்னா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் நடக்குது, உஷாரா இருங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.